10 முறை கீழே விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. இந்த வரி உதயா அவர்களுக்கு முக்கியமாக பொருந்தும். ஏஎல் அழகப்பன் அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்குத்தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வழி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்திலே அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே. 1000 மலை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மலையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறையா வரணும். எனக்கு ஒரு 14 வருஷமாக அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடலமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதையை சொல்லிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பஸ்ஸு ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை குணா, அந்த புல்லாரிட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்குது, அதில் ஒரு 8 பேர் இருப்பாங்க, அதில் வேணால் நீ பண்ணு அப்படின்னாங்க. எதுவாக இருக்கட்டும் ஜி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ்ஸு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணாங்க. அதில் அந்த டிரைவரை கத்தியை வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இங்கே ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். உதயா வித்தியாசமாக ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில் லாக் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10 ஒரு பஸ்ஸோட லென்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாருங்க. அது என்னென்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறணும். இப்படி ஒரு மேடை, நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன் பொலிட்டிக்கல் ரீதியாக எல்லாத்தையும். ஆனால் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம், அதில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதில் இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்தில் எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேற்று எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமாக இந்த கலை இலக்கிய அணி மூலமாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன், 2வது படத்தில் அதே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். இல்லைனா ஒரு முக்கியமான கேரக்டரில் அவரை நான் நடிக்க வச்சு அழகு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளோ நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐம் ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், மருதநாயகம் சார், இசையமைப்பாளர் அருள்மாறன் மற்றும் இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும். இன்னொரு விஷயத்தை, அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வேர் ஆர் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் வென் யூ ஃபினிஷ் இட் அப்படிம்பாங்க. ஒரு காரியத்தை நீ எங்கேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை நீ எப்படி முடிக்கிற அப்படின்றது தான் முக்கியம். அந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஊடகத்தினுடைய இதயத்திற்குள் உள்ள உடச்சு சொருகிட்டு போன நிகில் முருகன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உதயாஜி உங்களுடைய காலம் பொற்காலம், அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங், இறைவனோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கும். இதில் அசாத்தியமான ஒரு திறமையோட நடிச்சிருக்கீங்க. நிறையா பேசணும், வரும்போதே 1 நிமிஷம்னு சொல்லிட்டீங்க, நானும் 3 நிமிஷம்னு சொல்லிட்டேன். 4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸில் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் வந்து என்னை மனசில் வச்சுட்டு என்னை கூப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னார், வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கல, பட் இவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து நிறையா படங்கள் நீங்கள் நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் நானும் உட்காந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய டைரக்டர் தான். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பராக வந்து சாங் போட்டிருந்தார், என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக நிக்கில் சார், அவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட அறிமுகமாற வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசின ஒரு பர்சன். இவருடைய கான்டாக்ட் கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா, ஸோ ஹாப்பி டு சி யூ. அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ்ஸு தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அக்யூஸ் படத்தில் வந்து நீங்கள் ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் ப்ரெஸ்ஸில் நம்ம பேசுனது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்குது, உதய் ப்ரோ வந்து ஃபஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்றைக்கி வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்கே உக்காந்துட்டு அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ, நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பார்க்குறது அழகாக மட்டும் இல்லை, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவர் தான் அது பிரபாகர் சார் வில்லன், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம், ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லாம் சார், மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார், அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹைலைட், யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க. 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும். அதுக்கப்புறம் திருப்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ லேபருக்கு போவாங்க. லேபருக்கு போயிருந்தமே டாக்டர் சொல்லுவார், ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க.
she will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க. she will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல் வைக்க வந்து ஃபஸ்ட்டு அந்த பால் குடிக்கும் போது அந்த தாய்க்கு வந்து அவங்க அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். இன்னைக்கு நாங்கள் வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜெர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 weeksஆக போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்கள் உங்கள் அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனால் அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோக்கு போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அது பன்னீர் சார் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த படம் பண்ணுறீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் உதய் தான், நம்ம உதய் சார் தான். அவர் இங்கே இல்லையே, இவர் தான் இங்கே இருக்கிறாரு. ஸோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் விட நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு ஒரு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தை கூட நம்ம ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ் ஃபிலிம் சக்ஸஸ். தேங்க்யூ. அக்யூஸ் டீம் வந்து எனக்கு இப்போது ஒரு குடும்பம் மாதிரியே ஆயிருக்கு. இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்த டைரக்டர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த அக்யூஸ்ட் டீமில் உதயா சார், அஜ்மல் சார், சிவா சார், ஹைட் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ, நரேன் ப்ரோ, மருது சார், டேனி ப்ரோஸ், மூர்த்தி சார், சேது சார், அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பனீர் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாமே பிரதர்ஸே ஆயிருக்காரு. இப்போ ரொம்ப குஷியாக இருக்கு. இந்த என்ன ஐ ஆம் டாக்கிங் இன் தமிழ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆன் த ஸ்டேஜ். If any mistakes, please forgive me. Okay. இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் முக்கிய காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் நம்ம எல்லாருமே இங்கே இல்லை கூட்டிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். அவர் ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் மோட்டிவேஷன், லாட் ஆஃப் மோட்டிவேஷன் சில்வா சார் மாஸ்டர் ஹவ் கிவன் மீ அண்ட் ஐ ஃபாலோ தட். அண்ட் இப்போது ஏன்னா ಈ சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் வந்து மீடியா, ப்ரெஸ், இட்ஸ் பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே they are the primary strength of this movie actually. So thank you very much media, thank you so very much, and உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். And one more thing, Jason Studios, Sachin Cinemas, Daya Karan Cine Productions, and I forgot the name, Thangavelu sir. I wish many more films from your team, and I wish you all the success for the upcoming projects also. And I truly thank you everyone here in Tamil Nadu for supporting me, and I think everybody loved my character in the movie. Thank you so very much, and I love you all. Thank you very much for all your support. And one more thing, I should not forget. I should mention it because thank you Danny bro. My wife Sirija, she is also an actor. She is very busy actually. She came on every day shoot to support me, and she is also part of this accused family now indirectly and now directly. So thank you. I love you Sirija. Thank you very much. And my son Havish is also keep supporting me. Thank you very much. Thank you each and everyone for supporting.
me and the entire team. Thank you. காலையில் ஃபோன் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் கொடுத்து வர சொன்னார். எல்லாம் 3 நாள் தானே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது. இது என்ன 10 நாள் ஆச்சு, 2 வாரம் 3 வாரம் ஓடிட்டுருக்க அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லோரும் 3ஆவது நாளே 4ஆவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க. அக்யூஸ்டு படம் வந்து 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கி பத்திரிக்கை தொழிலில். அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிகை தொழில். எனக்கு அப்போலாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிக்கை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. மீரான் சாகித்தரில் விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம். அதற்கு அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். அதில் பழைய பொறுப்புகளில் இருந்திருக்க 15-20 வருஷமாக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது. இப்பொழுது மிக தேடி தேடி பார்த்தால் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ 500-600 தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது 10-15 தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம். இதே தினகரன், சந்தி, சித்ராமணி இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. ரொம்ப பேர் அவங்களுடைய மதிவெளி சண்முகம், பாண்டியண்ண, அந்த மாதிரி ஆளுகள்லாம் ப்ரெஸ்ஸில் கோலோச்சி கண்டு இருந்த காலம். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை கூட பிரபலமாக்கியது தினகரன் பத்திரிகை தான். அப்போல்லாம் தினகரன் பத்திரிகையில் திரையுலக பிரமாக்கள்னு ஒரு செய்தி வரும், வாரம் ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அப்போது என்னை பற்றி, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார். அப்போது அவரே கதை வசனம் எழுதி நியாயத்தராசு என்று ஒரு படத்தை எடுத்தேன். அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். உதயா பேர் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ். செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர், நாங்கள் வச்ச பேர். அதை கலைஞர் என்ன பண்ணார், செந்தில்னா நிறைய பேர் இருக்காங்க, உதயான்னு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். உதயநிதின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிதி வேண்டாம், உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உதயான்னு உருவாக்குனார். அப்போ இன்னொன்று கேட்டேன், கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா, அது வேண்டாம், பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். மேனகான்னு சொன்னேன். மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர். அதனால் மேனகா பிக்சர்ஸ் சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 30-40 படங்கள் எடுத்திருக்கின்றேன். ஃபஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே, என் பையங்க 2 பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் கஷ்டங்கள், நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து, அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸு எடுத்து நடத்தி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, அதுக்கப்புறம் தயாரிப்பாளராகி,
தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும். இப்போ இருக்க தேவரெல்லாம் இங்கே செட்டு அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம். அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து படம் கொடுத்துருவாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அதோடைய கண்டினியூட்டி ஆகும். இப்போ அது மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. மறுபடியும் அது மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உதயாவுடைய கதையை நான் முடித்து கொள்கிறேன். உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குகிற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது. நானும் போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆனால் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ளே என்ட்ரி ஆனார். எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே வருவார். ஸ்டுடியோவுக்கு வரையில் அப்பாஸோட ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரே ஏஜ் ஒரே வயசு. அப்போது ஒரு அதோடைய டைரக்டர் வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இதிலேருந்து வந்தவர், ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்தவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த டைரக்டர் ரமேஷ் வந்து உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அதை எடுக்கணும், அது உதயாவே ஆக்ட் பண்ண வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வேண்டே வேண்டாம், அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது. அவர் வந்தால் அதுக்கப்புறம் அது ஒரு எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து யார் யாரையோ சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட இப்போ இருக்க வெறி அந்த வெறி அன்னைக்கே இருந்தது. சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. அப்போ தான் திருநெல்வேலி 2000 திருநெல்வேலி ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. பல படங்களில் நடித்திருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இருப்பார்கள். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பெரிய பெரிய ஹீரோக்கள், அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் நான் ஓப்பனாக பேரே கூட சொல்ல, விஜய் சேதுபதியெல்லாம் உதயாவுடைய பர்த்டேக்கு எல்லா இதுக்கும் வருவார் அவர். அதே மாதிரி விவேக்கு, மனோபாலா, இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப்பு வந்து அவனுக்கு ரொம்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்குனது அவனுடைய அனுபவம் தான். அந்த ஒரு 15-10 வருஷத்தில் அவன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நடிக்க வச்சுருக்கேன். ஆனால் அது நேரம் அந்த நேரத்தில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போது இயக்குனர், இதனுடைய தயாரிப்பாளர்கள் பன்னீர், சேது, அவர் தங்கவேல் அவர்கள் மற்றும் டைரக்டர், இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து படம் பார்த்துட்டு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப அதாவது கன்னடத்தில் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இயக்குனராக வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, நரேஷ் பாலகுமார், நம்ம ஒளிப்பதிவாளர் மருதநாயகம், செண்டு சிவா வந்து ரொம்ப சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு. இப்போது அக்யூஸ்ட்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர். அவர் வந்து நிறைய படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு உதயாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர். நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்திருக்கோம். என்னுடைய பார்ட்னர் கூட
அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரவினையாக நடித்தவர்கள் மற்ற எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி அதை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உதயா வந்து எல்லோருடையும் எப்படி பழகுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒருத்தன்ட்ட பழகுனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவனுடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான், ஈஸியாக பழகுவான். அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன். என் பொண்ணு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் வந்து லாஸ் ஆகையில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பணத்தை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. நானும் சரி, என் மனைவியும் சரி, அவனை எப்படியாவது பெரிய ஹீரோவாக்கணும்னு நினைப்பேன். ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் யாராருக்கும் என்னமோ பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பண்ணதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி, சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று 20 வருஷமாக தெரிஞ்சு கொண்டான். இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள், ஒளிப்பதிவு திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சினிமாவுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினச்சனோ இன்றைக்கி என் குடும்பமே எல்லாமே சினிமாவில் தான் இருக்குது. பையன் பெரியவன் உதயா ஹீரோ, சின்னவன் டைரக்டரு, இன்றைக்கி என் பேரனும் ஹீரோவாக இருக்கான், என் பொண்ணு பையன் அவனும் ஹீரோவாக இருக்கான். இப்போ சச்சின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் படித்து டிகிரி வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே உள்ளே வரணுங்கிறது என்னுடைய கட்டளை. ஏன்னா படிக்காமல் படிப்புங்கிறது நான்லாம் 7வது தான் படித்தேன், 8வது தான் படித்தேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் நீ தமிழ்நாடு முழுவதும் தயாரிப்பாளர் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் என்னை தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன்னு போடுவாங்க. இதுவும் ஏஎல் அழகப்பன்னு போட மாட்டாங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது பத்திரிகை நண்பர்கள் தான். அதனால் சச்சினோ சேஷனோ இன்னும் கொஞ்சம் நாளாகணும். அவன் படித்து டிகிரி வாங்கணும். முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஹீரோவாக வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் மறுபடியும் அவங்க மொத்த பன்னீர் பண்ண மாதிரி எல்லோரும் இதிலே இறக்கி விட்டுறக்கூடாது. அது என்னுடைய வேண்டுகோள். 2வது உதயாவை பற்றி எல்லோரும் பேசிவிட்டீர்கள். அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நிகில் தான். நிகில் வந்து ஒரு படத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணார்னா அந்த படம் வெற்றி படமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடிக்குடன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக வர்றதுக்கு காரணம் நிகில் தான். நிகில் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது, நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் நிகிலை தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓவை யாரையும் பார்க்க முடியாது. அவர் பிஆர்ஓ கிடையாது, பல ப்ரொடியூசர்களை உருவாக்கிவிட்ட ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுக்கிறது சிரமம்தான், எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒன்றி சேர்க்குறது. இப்போ வந்து நிறையா மீடியாவெல்லாம் வந்துருச்சு, இன்றைய இது யூடியூப்பு அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஒன்லி பத்திரிக்கை தான், அது முக்கியமாக ஒரு 7-8 பத்திரிக்கை தான் இருந்தது. தினமலர், தினத்தந்தி, தினமணி, அந்த மாதிரி பத்திரிக்கையில் இது செய்தி வந்து தந்தி, தினகரன் அந்த மாதிரி பேப்பர், பேசும் படம், இப்போல்லாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காருன்னு தெரியல பெரிய மாலையா.
அது மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் தான் அதுக்குடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள்லாம் என்றைக்கும் மறந்தது கிடையாது. இன்றைக்கும் பத்திரிகை நண்பர்கள் என்னோட தொடர்பில் தான் இருப்பாங்க. நான் இப்போ ஏன்னா ஒரு பையன் ஹீரோ, ஒரு பையன் டைரக்டரு, ஒரு பேரன் ஹீரோ. அதனால் நான் இப்போ தலையிடுறது இல்லை சினிமாவில். நம்ம தலையிட்டால் இப்போ என்னை வேறு படங்களில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஈசன்னு ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சுட்டார் சசிகுமார். அதிலிருந்து நானும் சில முக்கியமான பத்திரிகை தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். பெரிய படம் விஜய், அஜித் படம் எல்லா படத்துலையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரையுலகத்தில் இந்த பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது யாருன்னு. அந்த பத்திரிகைகள் எப்படி யூடியூப்பாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அதை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் தான். இந்த அக்யூஸ்ட் இந்த அளவுக்கு யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம படம் நல்லா ஓடுது, நம்ம படம் 3வது வாரம் ஓடுங்கிற ஒரு பெருமையோடு இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.